Hey all, welcome back to my channel Higher Ready. In today's video, we are going to see about string methods in Python. நீங்க ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா உங்க ஃபியூச்சர் ஓரியன்டா அந்த சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணும்போது எவ்வளவு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்பெசிபிக்கா அந்த கான்செப்ட பத்தி உங்ககிட்ட ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு கொஸ்டின்ஸ் கேட்டாலோ அதை நீங்க கிளியராவும் ரொம்ப சிம்பிளாவும் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நீங்க லேர்ன் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் மாஸ்டரிங் த சப்ஜெக்ட். ஸோ நீங்க இந்த கோர்ஸ் த்ரூ அவுட் லேர்ன் பண்ணும்போது ஐ கிவ் யூ சம் ஐடியாஸ் ஹவு டு லேர்ன் தட் இன் அ கிளியர் வே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் லேர்னிங் அபவுட் அ ஸ்பெசிபிக் டெக்னாலஜி, நம்ம டெக்னாலஜி ஏஐயே எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஏஐ லேர்ன் பண்ணும்போது வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், நீங்க ஏஐ போய் ஏஐனா என்ன அப்படின்றத கூகுள்ல சர்ச் பண்ணுவீங்க. ஸோ அதை சர்ச் பண்ணும்போது மேல வர அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாம வாட் யூ ஹாவ் டு டூனா யூ ஹாவ் டு கோ த்ரூ 10 to 20 வெப்சைட்ஸ். ஸோ நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து ஏஐனா என்னன்ட்டு வேற வேற எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேற வேற எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருப்பாங்க. அண்ட் யூ ஹாவ் டு வாட்ச் சோ மெனி வீடியோஸ் டூ. ஸோ இவ்வளோ வீடியோஸ் பார்த்ததுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. So அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க you take a paper or you create a document and write the definition of the technology. And அந்த question உங்களுக்கு இன்டர்வியூல கேக்குறாங்க, what is AI, what is machine learning, what is data science னு கேக்குறாங்க அப்படின்னா நீங்க எழுதின அந்த டெஃபினேஷனை தான் எக்ஸாம்பிளோட சொல்லணும். So that is how you clearly understand a subject, because you are going to create a future with the subject that you are learning for now. Yes, now let's get into the video. String methods in Python. In the previous video, we have seen about the 5 different types of data in Python, right? என்னெல்லாம் பார்த்தோம்? String na என்ன, list na என்ன, set na என்ன, tuple na என்ன, dictionary na என்ன. அதுக்கான differences என்னெல்லாம் இருக்கு, அதோட uniqueness என்ன, real life use cases we have seen some, correct? So in this video, we are going to see about what is string methods. So இதோட continuation part 2ல I'll be sharing my screen and explaining you how to do with hands on. So in this we are going to see what simply is string and in real world how strings are being used. So when you are learning a technology, ஒரு கான்செப்டை நீங்க லேர்ன் பண்ணும்போது என்னது ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணாலும் you should search for real world examples. ஸோ ஒரு நம்ம வாழ்ற அந்த லைஃப்ல அந்த ஒரு டெக்னாலஜி, அந்த ஒரு கான்செப்ட் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணணும். அப்படி சர்ச் பண்ணும்போது யூ வில் கெட் கியூரியாசிட்டி. நான் அதை கத்துக்கணும் அப்படின்ற கியூரியாசிட்டி, அந்த எக்ஸைட்மெண்ட்ல யூ வில் லேர்ன் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த டெக்னாலஜி எவால்வ் ஆகுறதே உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see what simply is a string. ஸோ A to Z இதெல்லாம் ஆல்பபெட்ஸ், கரெக்டா? சோ 1 to 0 to 9 இதெல்லாம் டிஜிட்ஸ். சோ இதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிற நம்பர்ஸ் இதெல்லாமே நம்பர்ஸ் கேட்டகரியில வரும். இட் மைட் பி நெகட்டிவ், என்ன டிஜிட்ஸா வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், மேபி @ ஹேஷ்டேக் அண்ட் தென் ஈவன் எந்த ஒரு கமா, ஃபுல் ஸ்டாப், இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகே. சோ இப்ப எதுக்காக நான் இத சொல்றேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, அபிஷியலான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கேக்குறாங்கன்னா ஜெனரலா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா அதோட எக்ஸ்பிளனேஷனா யூ வில் பி சீயிங் தட் a sequence of characters enclosed within double quotes. So now let me clearly explain how it works. Double quotes. Okay. So in that scenario, இதுல characters எதெல்லாம் மென்ஷன் பண்றாங்கன்னா, it might be an alphabetical character-ஆ இருக்கலாம், இல்ல அது நம்பர்ஸா இருக்கலாம், இல்ல இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதாவது கீபோர்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கேரக்டர்ஸா வேணா இருக்கலாம். மேபி ஒரு சில டவுட் வரலாம், அப்ப எமோஜி எல்லாம் கேரக்டரா, லைக் ஒரு ஸ்மைலிங் எமோஜி இருக்கு அப்படின்னா அதுவும் கேரக்டரா? எஸ், in string it is also considered as a character. So இதுல for example if I create like
A2 ஒரு smiley emoji போட்டுட்டு I'm adding like this. So this is an example of string. So in Python, if you add any of these characters in sequence, அதாவது ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு அததான் நம்ம வந்து அடுத்தடுத்து ஆட் பண்றோம் இல்லையா அது சீக்வன்ஸா. சோ இது ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு நம்ம ஆட் பண்ணும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம அந்த ஃபார்மேட்ல ஆட் பண்றோம்னா அதை சுத்தி நான் ஒரு சிங்கிள் கோட்டோ, இது சிங்கிள் கோட்ஸ்னு சொல்லுவோம், இல்ல டபுள் கோட்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா அது ஸ்ட்ரிங் தான். பைத்தானை பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ரிங்கா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதுவே எனக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு லைனை தாண்டுது, மேபி ஒரு பேராகிராஃபா இருக்கலாம், இல்ல ஒரு எஸ்ஏயா இருக்கலாம், ஒரு டாக்குமெண்டா இருக்கலாம். சோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு ஒன் லைனுக்கு மேல இருக்கு அப்படின்னா ஐ நீட் டு என்க்ளோஸ் தட் வித் இன் ட்ரிபிள் கோட்ஸ். சோ இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனே எடுத்துக்கலாம். இது ஒரு 2 லைன் எக்ஸ்பிளனேஷனா, இதை நான் ஸ்ட்ரிங்கா மாத்தணும் அப்படின்னா இதை நான் ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு ஸ்ட்ரிங்கா மாறிடும். தட் இஸ் ஹவு ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தான் ஒர்க்ஸ். யா, இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், என்ன சொன்னேன், நீங்க எந்த ஒரு சின்ன கான்செப்ட் லேர்ன் பண்ணாலும் ஸ்பெசிபிக்கா உங்க ஃபியூச்சரை டிசைன் பண்றதுக்காக நீங்க ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்றீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் லேர்ன் பண்ணும்போதும் அது ரியல் லைஃப்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னேன்னா. சோ இந்த ஸ்ட்ரிங் ரியல் லைஃப்ல எங்க ஒர்க் ஆகும், லெட் மீ கிவ் யூ சம் க்ளூஸ், ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். சோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆல்பபெட், மேபி ஒரு கேப்ஸ்ல, ஒரு ஸ்மால் கேரக்டர்ல, ஒரு நம்பர்ஸ் 53 அண்ட் தென் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் மேபி ஏதாவது ஒண்ணு போடுவீங்க, இல்ல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் @ இதெல்லாம் இந்த ஃபார்மேட்ல நீங்க எங்க இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க ரியல் லைஃப்ல. லெட் மீ கிவ் யூ 5 seconds. இப்போ நீங்க அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஆட் தட் இன் கமெண்ட்ஸ் that you found out that. 5. Have you found that? Yes. Maybe 50% of people might have found that it is password. நீங்க ஒரு மெயில் ஐடி லாகின் பண்றீங்கன்னா அதுக்கு பாஸ்வேர்ட் கேக்குதா, அதுல என்ன கிரைட்டீரியா எல்லாம் கேக்குறாங்க. இதுல ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும், லோவர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கணும், அண்ட் தென் அதுல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதுல கண்டிப்பா நம்பர் இருக்கணும். மேக்சிமம் அண்ட் மினிமம் எவ்வளவு நம்பர் லெட்டர்ஸ் இருக்கலாம், மினிமம் ஒரு 8 letters ஆகுது, டோட்டலா 8 characters இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் வருதா. சோ அந்த கண்டிஷனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான இந்த டேட்டா டைப் தான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இன் பைத்தான். சோ ஸ்ட்ரிங்ல எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங் என்கிட்ட இருக்கு அப்படின்னா இதுல எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ நான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் யூசர் கிட்ட இன்புட் வாங்கும் போதும் அந்த கண்டிஷன் அப்ளை ஆகுதான்னு நான் எவாலுவேட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஒர்க் ஆகுது. ஐ ஹோப் யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்ட்ரிங் அண்ட் ஹவு இட் இஸ் பீங் அப்ளைட் இன் ரியல் லைஃப் அண்ட் ஹவு பைத்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ரிங்ஸ். This single quote, double quote and triple quotes. And in the string methods, நான் சொன்னேன் இல்லையா அந்த பாஸ்வேர்டை வந்து எப்படி உங்களுக்கு கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, உங்களுக்கு அந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்ட்டு. சோ அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது தான் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்ல வரும். சோ அதை நம்ம ஹேண்ட்ஸ் ஆனா அடுத்த வீடியோல, இந்த டேயோட part 2 வீடியோல பார்க்கலாம். Bye for now. And most of the people often ask me to zoom in and show the board. So if you want to take screenshots or something, you could take it.